வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வயசில் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்வீட்டான தேன் மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்குன்னு தனியாக கஷ்டப்பட்டுலாம் மாவு அரைக்காமல் நம்ம இட்லியை ஊற்றிட்டு மீதமான இட்லி மாவு வச்சு இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இந்த தேன் மிட்டாயை செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருக்கணும். இந்த தேன் மிட்டாய் செய்யறதுக்கு மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பல இருந்துச்சுன்னா லைட்டாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்குவோம். கண்டிப்பாக வந்து சமையல் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி ரவுண்டாக அழகாக வரும். ஆரஞ்சு ஃபுட் கலர் 4-5 ட்ராப் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிங்க்கு எல்லோன்னு உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைகளில் வாங்குற அதே மாதிரி இருக்குன்றதுக்காக வந்து நான் அந்த ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிக்யூடுக்கு பதிலாக நீங்கள் கடைகளில் கிடைக்கிற கேசரி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவு அரைச்சி கூட இந்த தேன் மிட்டாய் செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் அரிசியும் 1/4 கப் அளவு வெள்ளை உளுந்து ஒன்றா சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணியை கம்மியாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் சோடா மாவும் ஃபுட் கலரும் சேர்த்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்குவோம். கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஜீனி நல்லா கரையிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சர்க்கரை பாக கம்பி பதம் வர்ற வரைக்கும் கிண்டனெலாம் அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு லைட்டாக திக்காகி வரவுமே நம்ம இறக்கிடலாம். ரொம்ப திக்காகி கம்பி பதம் வந்துட்டிங்கன்னா பாகு வந்து மிட்டாயில் வந்து நல்லாவே இறங்காது. ஸோ லைட்டாக திக்காகவுமே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம இதில் 4-5 ட்ராப் வந்து லெமன் ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். லெமன் ஜூஸ் சேர்க்குறதால சக்கரை பாகு வந்து ஆறும்போது மறுபடியும் இறுகாமல் இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அதிகமாக சேர்த்தா புளிப்பாகிடும். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வந்து இருக்கணும். ஆயில் சூடாகவும் கையில் தண்ணியை நினச்சிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவை இப்படி கையில் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உள்ளே சேர்த்துக்குவோம். உள்ளே சேர்க்கவும் நம்ம சோடா மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா பெருசாகி மேலே எலும்பி வரும். சின்ன பீஸ் மாவாகவே சேர்த்தாங்களாலே போதும். அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது புஷ்ஷுன்னு பெரிய சைஸாக வரும். ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும். ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது. ரொம்ப லோ ஹீட்டாக இருந்தாலுமே நிறைய ஆயில் குடிச்சிடும். ஸோ மிதமான ஹீட்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்குவோம். பாருங்க, இப்போ நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாதிரி வருது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு லைட்டாக ஆயில் அப்சர்வ் ஆகாமல் சூடாடுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சு சக்கரை பாகில் சேர்த்துருவோம். சக்கரை பாகும் லைட்டாக ஹீட்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா மறுபடியும் அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. 2 சூடாக இருந்தால் தான் சக்கரை பாகுலாம் நல்லா மிட்டாய்க்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி ரெடி பண்ண எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து சக்கரை பாகில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 15-30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நிமிஷத்துக்கு அப்புறமா சக்கரை பாகுலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி காய வச்சுக்குவோம். வெளிப்பக்கம் காயவும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப கம்மியான பொருட்கள் இருந்தால் போதும். கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இந்த மிட்டாய் நம்ம ரெடி பண்ணிடலாம். நேரமும் அதிகம்லாம் ஆகாது. கம்மியான நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.